இப்போ காலபுருஷத்துடைய கதாநாயகன் ஏன் சொல்கிறோம்னா, ரஜினி 75 வயசு ஆகிப்போச்சு. இன்றைக்கி ரஜினியோட இந்த இளமை நடிகர்கள் நடிக்க முடியாது. ரஜினி அப்படி இன்னும் அந்த தலையை மட்டும்தான் விக்கு மட்டும் தலையில் வச்சுட்டாருன்னா, சின்ன பையன் ஒரு 20 வயசு பையன் எப்படியோ அப்படி தான் ரஜினி இன்றைக்கி அப்படி தான், அவர் சாகிற வரைக்கும் அப்படி தான். அது மாதிரி இந்த ஜோதிடத்தில் என்றுமே இளமையான கதாநாயகன் அப்படின்னா பொன்னையா சுவாமிகள் ஐயா தான். ஏன்னா அவர் நான் என்னங்க வயதானாலும் இளமையான கதாநாயகன்ட்டோம். அப்போ ஜோதிடத்துலேயும் சரி, அவருடைய அந்த ஒரு ஆழ்ந்த ஞானத்திலேயும் ஐயா வடிச்சுக்க ஒரு இது மாதிரி நிறைய இருக்கக்கூடிய விஷயத்தில் ஐயாவும் ஒருத்தர். ஐயா அவர்களை ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணதுக்கப்புறம் அவரை பேசுமாறு நம்ம அன்போடு அழைக்கலாம். ஐயா அவர்களே வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் இதை வச்சுக்கிறது மாதிரி காற்றுல பறக்காத மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்க. யோசனை எனக்கு பாருங்க என்ன. எஸ் ஓகே. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கோப்ப இந்த அவையை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, காலையிலிருந்து இந்த அவையை பேசி மகிழ்வித்த அருமை கருத்துடைய ஜோதிட ஆய்வாளர்களே, அதனினும் மேலாக மக்களின் பேரன்பை பெற்ற என் அன்பு சகோதரர் அருமை சகோதரர் சின்ராஜ் அவர்களே, அதிலும் மாதம் ஒரு கருத்தரங்கை நடத்தி நல்ல கருத்துக்களையெல்லாம் ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே இந்த சரவண ஜோதிட ஆய்வு அறிவாலயத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு பேரன்புக்குரிய பாராட்டுக்குரிய சகோதரர் சரவண பாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வல்லநாட்டு சித்தர் சாது சோம்பர சாமியுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் நான் உள்ளே வரும்போது லோகநாதன் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் ஆனந்த் பேசினார். அதுக்கடுத்து ஆனந்தி பேசினாங்க. இப்போ கணேஷ் பேசினார். ஆனால் எல்லாருடைய கருத்துக்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்கள் அதில் இருக்கத்தான் செஞ்சது. நான் வரும்போது லோகநாதன் பேசிக்கிருந்தது 4ஆம் பாவத்தை பற்றி பேசிக்கிருந்தார். இந்த 4ஆம் பாவம் அப்படின்றத பற்றிய ஒரு சிந்தனை இப்போ நான் கொடுக்குறது உங்கள் சிந்தனைக்கு தான். நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தால், ஒரு ஆய்வாளராக இருந்தால், நீங்கள் அதை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மை தெரியும். அவன் 4ஆம் பாவத்தை என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஆளுக சுகஸ்தானம் அப்படின்னு ஒரு இதை வச்சுருக்கான். இன்னொன்று சொல்லியிருக்கான், வீடு, நிலம், வாகனம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம் எல்லாம் அங்கே தான் இருக்குது இல்லையா? நம்ம அதில் மாற்றமே கிடையாது. இப்போ இந்த 4ஆம் பாவத்தில் ஒரு மாற்று சிந்தனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தை எடுத்தாலும் சரி, லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தை நீங்கள் குடும்பஸ்தானம்னு சொல்கிறீங்க, அதுக்கடுத்து அதை தனஸ்தானம்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை இப்படி சொல்லுவான், தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் இப்படி சொல்லுவான். அப்போ தனம், அதுக்கடுத்து குடும்பம், அதுக்கடுத்து வாக்கு, நேத்திரம் இதை வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த குடும்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம முடிச்சிட முடியாது. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே யார் இருக்கா? அந்த குடும்பம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தாய், தந்தை, நாம், நம் சகோதரர்கள். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே 4-5 பேர் அண்ணன் தம்பி இருந்தால், அவன் கல்யாணம் முடித்ததுக்கு பின்னாடி தனியாக போனான்னா அவனும் இன்னொரு குடும்பத்தை அனுசரித்து போயிடுறான். இல்லாட்டி அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கான். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் இல்லையா? எல்லோரும் சேர்ந்தது தானே குடும்பம். இதில் மாற்றம் இல்லையே.
சரி, இப்போ இதை ஒரு அமைப்பாக வச்சுக்கோங்க. இதை நல்லா சிந்திங்க. ஏன் குடும்பஸ்தானுக்கும் இத்தனை உறவுகளும் அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய இடம் எது? வீடு. ஆமாவா இல்லையா? வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். அப்போ அந்த வீடு அப்படின்ற ஒரு நம்ம வாழக்கூடிய வீடு 4ஆம் பாவம். நாம் பிறந்தாலே நம்ம பிறந்துட்டோம். அவன் சொந்த வீட்டில் இருக்கான், அல்லது வாடகை வீட்டில் இருக்கான், ஒத்தி வீட்டில் இருக்கான், அல்லது ஒரு லாட்ஜில் இருக்கான், மேன்சனில் தங்குறான், ஹோட்டலில் தங்குறான், எங்கே போனாலும் 4ஆம் இடம்ன்ற ஒரு இடத்துல தான் தங்குறான். அதை மாற்றி யாருமே போகலையே. இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்ச உடனே இல்லை நான் சதுரகிரி மலையில் தான் போய் தூங்க போகிறேன்னு போவீங்களா? வீட்டுக்கு தான் போவீங்க இல்லையா? காலையில் எந்திரிச்சு சின்ராஜ் ஐயா தமிழ்நாடு பூரா சுற்றி பேசிட்டு வருவார். சாயங்காலம் 6 மணி ஆனவுடனே, சார் என்ன சார்? இல்லை சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். கடைசியில் எங்கே போய் அடைகிறோம்? இப்போ இந்த 4ஆம் பாவம் ஒரு அற்புதம். அதை ராஜகேந்திரத்தில் கேந்திரமாக தான் வச்சுருக்கான். ராஜகேந்திரத்தில் அதுவும் ஒன்று. ஆனால் அந்த 4ஆம் பாவம் எப்படி வச்சுருக்கிறான்? நாம் அதுக்குள்ளே தான் வசிக்கிறோம் இல்லையா? 4ஆம் பாவத்துக்குள்ள. சரி, நான் எனக்கு தகுதிக்கு என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சொந்த வீட்டை உருவாக்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் புண்ணியத்தில் இவர் அழகான இன்டீரியர் டெக்கரேஷனோட சூப்பராக ஒரு வீடு கட்டியிருக்காரு. யார்? சொல்லணும்ல, சொல்ல வேண்டாமா? என்ன தெரியணுமில்ல எல்லாத்துக்கும் என்ன? அப்போ இவர் அழகான ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரோட ஒரு வீடு கட்டியிருக்காரு. ஒருத்தன் ஒரு 10க்கு 10 ஒரு ஓட்டு வீட்டில் சொந்த வீட்டில் குடியிருக்கான். ஆனால் அதே ஒரு லைன் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வாடகைக்கு இருக்கான் இல்லையா? ஆனால் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பன்முகம் கொண்ட பலதரப்பட்ட பல வகையான பலவிதமான முகங்கள் கொண்ட வீடாக தான் அமையுது. எல்லாருமே ஒரே மாதிரியாக வீடு வச்சுருக்கோம்? ஒரே மாதிரி வீடு கிடையாது. யாருக்கும் இல்லை நான் கட்டியிருக்க மாதிரி. இப்போ 4ஆம் பாவம் நான் கட்டியிருக்க மாதிரி இவர் கட்டியிருக்கணும், இவர் கட்டியிருக்க மாதிரி நீங்கள் கட்டியிருக்கணும்ல. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கும்? இல்லை. அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது பன்முகம் கொண்டு விளங்குவது எது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது எது? கடகம்தான். இது பலகால் ராசி. சரியா? இது பலகால் ராசி. இப்போ ராசி மண்டலத்தில் நான் சிந்தனைக்கு, ஏன்னா நான் வந்து சரவண பாதிட்ட நான் சொன்னதே அது, அப்பா இங்கே வா, நான் வரும்போதெல்லாம் பழைய கதையை பேசி போடுறேன். மக்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொல்கிறதுக்கு உண்டான சான்ஸே எனக்கு இல்லை. ஏன்னா நான் இவரு கூட சேர்ந்தேன்னா சரி, நான் வேறு ஏதாவது பேசிவிட்டு போயிடுறேன். இவர் மாதிரி நான் சிரிக்க பேசலாம் என்னால் முடியலை. ஏன்னா நான் ஸ்டேஜ்னால சீரியஸ் ஆகிடுறேன்னா இது அப்படி ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ இந்த 4ஆம் பாவம் இப்போ பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் 2 வீட்டை தான் பலகால் ராசியாக வச்சுருக்கான். நல்லா சிந்திக்கணும். 2 வீட்டை பலகால் ராசியாக வச்சுருக்கான். ஒன்று கடகம், இன்னொன்று விருச்சியம். இந்த விருச்சியம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அப்படி தான் சொல்கிறோம். ஆயுள். சரி, ஒவ்வொரு மனிதனுடைய மரணம் என்பது ஒரே மாதிரியாக இருக்குது. ஒருத்தன் அழகாக தூங்கிட்டு இருக்கும்போதே செத்துடுறான். ஏன்னா இதில் பலதரப்பட்டதை அந்த 8ஆம் இடத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் மரணம் சம்பவிக்குது, எப்படி மரணத்தை இது பண்ணு. இப்போ சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம் தான். ஆனால் மரணத்தின் தன்மையை அதுதான் சொல்லும். நீ எப்படிப்பட்ட மரணம் அப்படின்றத 8ஆம் இடம் சொல்லுது. ஒருத்தன் என்ன செய்கிறான்? இப்போ மேசம், சிம்மம், தனுசு, இது நெருப்பு ராசி. இப்போ மேசத்தில் வந்து அட்டமாதிபதி நின்று ஒரு தசாபுத்தி வரும்போது அது 1-8க்கு ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது அவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். அவன் என்ன செய்கிறான்? போய் நெருப்பு வச்சுக்கிறான், ஃபயர் இன்ஸ்டன்ட். அதே ரிஷபத்தில் சம்மந்தப்படுது, அது 2ஆம் இடம். டக்குன்னு விஷத்தை குடிச்சிடுறான். 3ஆம் இடம் மிதுனம், இது 1-8 ஆப்ரேட் ஆனாதான், எல்லாத்துக்கும் கிடையாது. சரியா? தற்கொலை யாருக்கு வரும், மரணம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னு தீர்மானிக்கலாம் இல்லையா? இப்போ மிதுனம் இண்டிகேட் பண்ணுது தூக்கு போட்டுறேன், ஹேங்கிங். கடகத்தை இண்டிகேட் பண்ணுது ஆற்றுல விழுந்து. இப்போ அது பலகால் ராசி பாருங்களேன். ஆற்றுல விழுந்து சார ஒருத்தனை சாக மாட்டான், கும்பலாக தான் சாவான். குளிக்க சென்றார்கள் 7 பேர் மாயம் அப்படின்னு போடுவான். அதுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ நதியில் அது எது விபத்தாகவும் இருக்கலாம், தற்கொலையாகவும் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஆற்றுல நடக்கிறதெல்லாம் இன்ஸ்டன்ட் தான். 4, 8, 12 சம்மந்தப்பட்டால் அது விபத்து.
என்ன 4, 8, 12 சம்மந்தப்பட்டால் அது விபத்து. அந்த விபத்து எங்கே நடக்குது? இப்போ நான் தனுசுல குணம் தான். நான் சின்ன பிள்ளையில் குளிக்க போகும்போது கிணத்துல மேலேருந்து கீழே ஒரு அந்த திட்டு இருக்கு இல்லையா, திட்டில் விழுந்து அதுக்கப்புறம் கீழே போய் விழுந்துட்டேன். அடி எனக்கு 8ஆம் இடம் வந்து கடகம்தான். அப்போ எனக்கு அந்த விபத்து நடந்தது. கீழே போய் விழுந்த உடனே அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் சுதாரித்து அந்த பாறைக்கல் மாதிரி தான் இருக்கும், அப்படியே மேலே ஏறி வந்து வேகமாக வந்து மேலே வந்து மயங்கி விழுந்துட்டேன். அங்கே தூக்குறதுக்கு ஒரு வகை இல்லை. ஏன்னா நம்ம வீரம்ல இந்த இன்ஸ்டன்ட் இது நடக்கத்தான் செய்யும். உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது அந்த விபத்தினுடைய தன்மை. 4, 8, 12 விபத்து. இப்போ ஆற்றுல குளிக்க போகிறவன் இதாகிடுறான். அதே மாதிரி ஓடுற நதியில் வந்து விழுந்து சாகிற வரைக்கும் அது விபத்தாகவும் நடக்குது. சிம்மம் மலை சார்ந்த இடம், அப்படியே கில்லர் ராக்கில் போய் விழுந்து சாகரவே இருக்கான், மலையிலிருந்து குதித்து இறந்தார். அதே விபத்து நடக்கு. மலைப்பகுதியில் போன பேருந்து சரிந்து 300 அடி பள்ளத்தில் விழுந்தது இல்லையா? இதெல்லாம் இன்ஸ்டன்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, இதே இது கன்னி விழுகுது, அவன் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகிறான். என்ன 7ஆம் இடம் எது விழுது? துலாம், இயற்கை மரணத்தை குறிக்கிறது. அங்கே தற்கொலை கிடையாது, இயற்கை மரணம். 8ஆம் இடம் விருச்சியம், இது கிணறு குளங்குட்டையில் தான் விபத்தை காட்டுது. தற்கொலையும் அதே மாதிரி தான் விழுகுது. கிணற்றில் விழுந்து இழந்தார். நீச்சல் தெரியாமல் போய் விழுந்தால் எந்தபடி எந்திரிக்க முடியும்? ஏன்னா அதே மாதிரி தான் தனுசில் வருது. அப்போ ஓடுகின்ற வாகனத்தில் அல்லது ஆம்பனி பஸ் போய்க்கு இருந்தது, நெருப்பு பிடித்து இறந்தார்கள். பஸ்ஸு போகுது, ட்ரெயினில் தீப்பிடிச்சி இறக்குறான். இதெல்லாம் பயணத்தில் நடக்கக்கூடிய விபத்து இல்லையா? அதே மாதிரி 10ஆம் இடம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கும்போது இன்சிடெண்ட் ஆகி இறக்குறது. ரைட். 11ஆம் இடம், இந்த 11ஆம் பாவம் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கவே நடக்காது. பூரா வந்து அமெரிக்கா, லண்டன், கலிஃபோர்னியா இந்த மாதிரி. ஏன்னா சூறாவளியினால் மரணம், காற்று. 12ஆம் இடம் நேற்று கூட பார்த்தீங்களா, 4 பெண்கள் உடல்கள் கரையில் ஒதுங்கின கடலில் விழுந்து சாகிறது. கடலில் விழுந்து செத்தான்ல. இப்போ மரணத்தின் தன்மை பலதரப்பட்டது. அதை எப்படி வச்சுருக்கான்? காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் பலகால் ராசி. அதனால தான் மரணத்தின் தன்மை சில பேர்த்துக்கு வந்து 8ஆம் இடம் இயற்கையாகவே 2-7 நம்ம மாரஸ்தானத்தோட இயற்கையாக சம்மந்தப்பட்டுரும். அவன் பாருங்கள் சொல்லி வச்சுட்டு, எப்பா நான் 4:30 மணிக்கு இதாகிடுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருச்சாவன் இருக்காங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். ஜோசியரே கிடையாது ஒருத்தர், ஒரு ஸ்டூடியோ ஓனரு. அவர் கரெக்டாக 3:30 மணிக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இறந்துருவேன் அவர் எழுதி வச்சுருக்காரு. அவர் ஞானியும் கிடையாது. இது எனக்கு எப்படி ஞானம் கிடைச்சுன்னு தெரியல. அதே மாதிரி வீட்டில் தண்ணி எடுத்து பிடிச்சி வச்சார், பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, மடியில் சாஞ்சார், உயிர் போயிடுச்சு. இப்படி இருக்காங்க பெரிய மகான்கள். தன்னை மகான்கள் என்று பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய மாமனிதர்கள் தன்னுடைய மரணத்தை பற்றி எழுதும்போது இத்தனாம் தேதி இத்தனை நாளிகையில் என்னுடைய மரணம் அப்படின்னு எழுதி வச்சவங்களும் இருக்காங்க. எழுதி வச்சுட்டு சாகாதவங்களும் இருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து வேறு. ஆனால் 8ஆம் இடம் என்பது பலகால் ராசி. அது மாதிரி தான் இந்த 4ஆம் பாவம் என்பது பலகால் ராசி. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசிப்பிடத்தை வெவ்வேறு முகம் கொண்ட வெவ்வேறு விதமான, ஒருத்தன் காரை வீட்டில் இருக்கான், பல அடுக்கு மாட்டிகிட்டு இருக்கான், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான், ஒரு லைன் வீட்டில் இருக்கான் இல்லையா? ஒவ்வொரு விதமான வீடுகளில் தான் நம்ம வசிக்கிறோம். அப்போ 4ஆம் பாவம் பலகால் ராசின்றது காலபுருஷ தத்துவ ரீதியாக கரெக்ட். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சரவண பாரதி காலையில் சொன்னார், எப்போ அந்த கேபியை கொஞ்சம் படிச்சுக்கோங்கடா அப்படின்னு. கேபி மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. கேஎஸ்கே இப்போ நான் சொல்லலை, கேஎஸ்கே நான் 87 தான் கேபியை தொட்டேன். என்ன அப்போ கேஎஸ்கே ஒரு விஷயத்தை பாவக்காரகத்தில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். 4ஆம் பாவம் அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு எழுதுகிறார். இது அந்தரங்கம், அந்தரங்க வாழ்க்கை. எனக்கு புலப்படலை, கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அவர் சொன்ன காரகத்தை பூரா நம்ம வந்து எடுக்கிறோம், பலன் பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். என்ன ஒருத்தன் வந்து என் பாஸ்போர்ட் எங்கே வச்சேன்னு தெரியலை, நானும் தேடி பார்த்துட்டேன், வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல அப்படின்றான். கேபியில் ஒரு பிரசனத்தை போட்டு சரவண பாரதிட்ட வர்றான், ஒரு பிரசனத்தை போடுறார் கேபியில். 11ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி 4ஆம் பாவத்தில் போய் நிற்கிது. அந்த 4ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். டேய் அந்த சமையல் கட்டில் ஒரு அலமாரி இருக்கும்டா, அதில் போய் பாடுறா, அங்கே எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே போனால் இருக்குது. என்ன
அழகாக சொல்கிறார். ஆனால் அந்தரங்க வாழ்க்கை எதுக்கு? அந்தரங்க வாழ்க்கைன்னா என்ன? ரகசியமான உறவு. நீங்கள் அந்தரங்க வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை என்பது இயற்கையாக ஆணும் பெண்ணும் அல்லது கணவன் மனைவியும் அல்லது காதலியும் காதலனும் தனக்கு பிடித்தவர்களோடு வாழக்கூடிய ஒரு அந்தரங்க வாழ்க்கை. இப்போ அந்தரங்க வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால், அந்தரங்க வாழ்க்கைன்னு எடுத்துங்க. இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கங்க. ஒரு கணவன் மனைவி இப்போ 4ஆம் பாவத்து வீடு இருக்குது. வீட்டில் ஒரு சமையல் கூட, இவர் சொன்னார்ல, சமையல் கூட இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் இருக்குது, குழந்தைகளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, மாடியில் 2 ரூம் இருக்குது கெஸ்ட்டு வந்தால் தங்குறதுக்கு. இதெல்லாம் வச்சுக்கிறான். சில பேர்த்தில் 10க்கு 10 ரூமுக்குள்ளே தான் 3 பிள்ளைகளோட புருஷன் முட்டாட்டி இவங்களும் படுத்துக்கிறாங்க. அந்த 4ஆம் பாவம் ஒரு ரூமே வந்து அந்தரங்க வாழ்க்கைக்கு தான். ஒரு கணவன் அந்தரங்கம் அங்கே தான் நடக்குது. அந்தரங்கம்னு என்ன? ரகசியமான உறவு தானே. இதை எங்கே வச்சுருக்கான்? காலபுருஷனுடைய 12ஆம் இடம் மையம் மீனத்தில் இருக்குது. இப்போ மீனம் 12ஆம் இடம், அதைத்தான் அயன சயன போகஸ்தானம் சொல்கிறோம். ஆனால் 12ஆம் இடத்துல அயன சயன போகம் நடக்கு. ஏண்டா நீ உன் வீட்டுக்குள்ளே தான்டா நடத்துகிற. கல்யாணம் முடிச்சோன்னு என்ன செய்கிறோம்? புதுமண தம்பதி எங்கே கொண்டு போயிடுறோம்? வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே அழகாக சோடிச்சு, அன்றைக்கி தான் கொஞ்சம் பூ இதுக்கெல்லாம் போட்டு சோடிச்சு பால் சொம்போடு உள்ளே தள்ளுவோம். போ அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவங்க அந்தரங்க வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? நாமளே உருவாக்கி கொடுக்குறோம். சரி, ஒருத்தன் காதலியோட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அவன் என்ன செய்கிறான்? நேராக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல பெரிய ஹோட்டலில் ரூம் போடுறான். அப்போ அதுவும் 4ஆம் பாவம் தானே. பல அடுக்கு மாடி கொண்ட ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரூமும் அந்தரங்கம் தானே. அப்போ எங்கே நடந்தாலும் இந்த இல்லறம் என்ற அந்தரங்கம், கணவன் மனைவி உறவு எந்த இடத்துல இருக்குது? 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது அந்தரங்க வாழ்க்கை. சரி, 4ஆம் பாவத்துக்குள்ளே எதுக்கே நடக்கணும்? 12ஆம் பாவத்தினுடைய இது அயனேசன போகம்னு சொல்கிறேன், அது 4ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அவர் அந்தரங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டார். மண்டை பிச்சு உதறி, இது எப்படி? பாவத்தினுடைய தொடர்பு இருந்தால் தான் நம்ம வந்து எதையுமே எடுத்து பேசணும். பாவ தொடர்பு இல்லைன்னா நம்ம எதையும் பேசக்கூடாது இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இந்த லக்கணம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் லக்கணத்தினுடைய நிலையை இயக்குவது யார் அப்படின்னா 3ஆம் பாவம் தான். இப்போ 3ஆம் பாவம் ஒருத்தனுக்கு நல்லா இருந்தாலே போதும், அவன் இந்த உலகத்தை ஜெயித்து விடுவானவன் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 3ஆம் பாவத்தில் என்ன இருக்குது? ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 3ஆம் பாவத்தை எப்படி வச்சுருக்கான்? கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். எது? காலவருஷ தத்துவத்தில் மிதுனம் என்னது? இரட்டைப்படை ராசி, காற்று ராசி. அவனு சொல்கிறான், ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம் எது? அதுதான் மிதுனம். அதுக்கு இன்னொரு பேரை மைதுனம் அப்படின்னு பேர். அப்போ ஆணினுடைய வீரம் அங்கே தான் இருக்குது. கதை பிடித்த ஆணும். அந்த காலத்தில் என்ன செஞ்சான்? பொண்ணு வீட்டு வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்கு வருவான். ஊர் எல்லையில் ஒரு கல் கிடக்கும், இளந்தாரி கல் இல்லையா? இளந்தாரி கல் இருக்கும். வரும்போதே, என்னப்பா யார்ப்பா நீ புதுசாக இருக்குது அப்படிமா? இல்லை, இந்த இன்னார் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? அந்த மந்தையில்? அப்படியா? மாப்பிள்ளை யார்? ஏப்பா அந்த கல்லை தூக்கு அப்படின்வாங்க, விளையாட்டு போக்கில் சொல்லுவாங்க. தூக்குறத வச்சே இவன் கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல ஜாதகமாக பார்த்துக்கிட்டாங்க. இளநீர்களை தூக்கி போட்டாச்சுன்னா குடுறா, பொண்ணை குடுறான்னு ஜேன்னு ஒரு வீட்டில் விசேஷம்னா எல்லோரும் கூடுவேன். அப்படி தான் இருந்தது. அவன் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சான், இல்லாட்டி ராத்திரி தான் கல்யாணம் வச்சான் இல்லையா? ஏன் ராத்திரியில் கல்யாணம் வச்சான்? காலையில் விவசாயத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வருவேன், ராத்திரியில் வச்சான். சில பேர் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சான். எவனும் 9 to 10, 10 to 12 அப்படின்னு எவனுமே கல்யாணம் வைக்கலை. ஆனால் அவங்க பூராமே நல்லா இருந்தாங்க. யாராவது சோட போனாங்களா? இல்லை யாருக்காவது குழந்தை இல்லாமல் போச்சா? இல்லை எத்தனை பொம்பளைகளுக்கு கர்ப்பப்பை எடுத்தாங்க? நான் சிறு வயசுலேருந்து பார்த்ததில் 1000ல் 1 கூட அப்படி இல்லை. 1000ல் 1 எப்படி இருக்குமா? ஆயுத கேஸுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் சிக்கலாகிடுச்சுன்னா ஆயுத கேஸு அப்படிம்பாங்க. அவ்வளோதான். சிசேரியன்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அழகாக என்னது கப்பு போட்டு எடுத்துருவாங்க. இப்படித்தானே இருந்தது வாழ்க்கை நம்ம பார்க்க. இன்றைக்கி என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனோடனே சிசேரியன், உடனே கிழிச்சிடணும். அதை விட கிழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்த்துடுறது. குழந்தை
நல்லா பேசுகிறேண்ணா, அதை சொல்லணும்ல. என்ன பட்டாதாரி இதுக்கு தான் சின்ராஜ் கூட இருக்கணுன்றது புரியுதா? இந்த வரேன். தேங்க்யூ. அப்போ எதில் விட்டோம்? சண்டாளா தீப்பொறி யாரும் பேசுகிற மாதிரி பேசு. அப்போ நானும் மறந்து போச்சு. அப்போ இளந்தாரி அதை ஆமாம் ஆமாம், ஆனால் தூக்கி அப்படி அடிச்சுடுவாங்க. ஏன்னா இப்படி அந்த நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையினுடைய யதார்த்த போக்க வாழ்வியலை வந்து அவன் அமைச்சான். யாருக்கும் டெலிவரிலாம் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது? என்டர்லி டிஃப்ரெண்ட். நான் செஞ்ச மொய்யெல்லாம் எனக்கு வேணும். அதுலேயும் காலையில் 9 to 10 முகூர்த்தம் வச்சுட்டு டிஃபனோடு முடிச்சுருவோம். 10 to 12 வச்சா மத்தியானம் சாப்பாடு போடணும். இப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. மண்டபம் பெருசாக இருக்கணும், வருமானம் நிறையா இருக்கணும். யாரும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஒரு பையன் நினைக்கல. அதான் வேடிக்கை இல்லையா? கல்யாணம் அன்றைக்கி வைக்கிறவங்க எப்படி வைக்கிறாங்க? தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வைக்கிறாங்க. 100ல் 10 பேர் கூட கிடையாது. அவன் மண்டபத்தை எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்மகிட்ட ஜாதகத்தை கட்டி இத்தனை இது குறித்து கொடுங்க அப்படின்றான். எப்படி? அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அந்த தப்பே செய்யக்கூடாது. முகூர்த்தம் குறிக்கிறதுன்றது ஒரு அருமையான கலை, அருமையான கலை. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி சொல்லணும்னா, முதல் சங்கு, இடைச்சங்கு, கடைச்சங்கு. நம்ம தாயினுடைய கருவிலிருந்து வெளிவரும்போது ஏற்படக்கூடிய முதல் சங்கு, கடைசியில் நம்ம போய் அந்திம காலத்தில் பரமனுடைய திருப்பாதத்தை அடைவது கடைச்சங்கு. இடைச்சங்கு என்பது ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் எடுத்து தாலியை கட்டுவது. இப்போ இந்த பிறந்த ஜாதகத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த முகூர்த்தத்துக்கு உண்டானா உண்டு. யாருக்கு? நம்ம பிறந்த ஜாதகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் நீ தாலி கட்டுற நேரத்தை வச்சு மாற்றி போடலாம். இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நான் பார்க்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய ரவுடி, அவங்க ஆத்தம்பெல்லாம் தலையிலே அடிச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவனுக்கு ஏதாவது ஒரு கால் கட்டா போட்டால் சரியாக வரும்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? அவங்க பெரிய ஜோசியெல்லாம் கேட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு கால் கட்டை போட்டோம்னா இவன் மாட்டுக்கு ஒழுங்குக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு பொண்ணை பார்த்தாங்க, கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ண நேரம் இருக்குது பாருங்கள், அந்த கூடி இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க இனிமேலாவது வாழ்க்கையில் நல்லா இருப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவனை நல்லவன் எவனும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவன் தாலி கட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்து அப்படியே என்டர்லி டிஃப்ரெண்ட் ஆகி ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டான். அப்போ தாலி கட்டுற நேரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். நம்மளுடைய நீங்கள் நல்லா இன்னும் பாருங்கள், நீங்கள் கல்யாணம் முடித்த நேரத்தை, அந்த தேதியில் அந்த நேரத்தை எடுத்து போட்டு பாருங்கள். என்ன லக்கணம் விழுகுது, கிரக நிலைகள் என்ன, இப்போ அந்த கிரகத்துக்கு அந்த லக்கணத்துக்கு இப்போ என்ன தசாபத்தி ஓடுதுன்னு பாருங்களேன். உங்கள் லைஃப் அதுக்குள்ளே இருக்கும், மாறாது. அப்போ இந்த இடத்துல இந்த 4ஆம் பாவம்ன்ற அந்தரங்கம் இது எதனால்? சரி, அதாவது ஒரு கிரகம் இப்போ சாதாரணமாக ஒருத்தன் மிதுன லக்கணத்தில் பிறக்கிறான். இவனுக்கு 5-12 கூட சுக்கிரதசை நடக்குது. சரியா? 5-12 இது அவன் பிறக்கும்போது ஒருத்தன் மிதுன லக்கணத்தில் பிறந்துடுறான். ஒரு பூர நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறந்துடுறான்னு வைங்க. பிறக்கும்போதே அவனுக்கு 5-12 வேலை செய்யுது. அப்போ அவன் என்ன செய்வான்? துருன்னு தான் இருப்பான். சேட்டை பயங்கரமாக செய்வான். ஸ்கூலில் போயாச்சுன்னா எல்லா காம்படிஷன்லேயும் ப்ரைஸ் வாங்கிடுவான். எல்லா காம்படிஷன்லேயும் ப்ரைஸ், இந்த நேம் அண்ட் ஃபேம். சரி, இதே 12வது வயசு, 12 வயசுக்கு மேலே வருது, அவன் ஒரு ஸ்போர்ட்ஸில் அவார்டு ரிவார்டு ப்ரைஸ் வாங்க ஆரம்பிச்சிருவான். அதே ஒரு 24 வயசு பையனுக்கு வருது, அதே சுக்கிரதசை நடக்குன்னு வைப்போம். அவன் என்ன செய்வான்? இந்த பிள்ளையத்தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா 5-12 உல்லாச சல்லாபம். ஆனால் அதுவே ஒரு 45 வயசில் இந்த சுக்கிரதசை நடக்கு. ஏன்னா மனைவி இருந்தாலும் மற்றொரு உல்லாச சல்லாபத்துக்கு ஒரு இப்போ 5-12 இந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த 5-12க்கு குரு அதிகாரம் பெறுறாருன்னு வைங்க, அவன் சாஸ்திரத்தில் வல்லவனாக இருப்பான். ஏன்னா சகல சாஸ்திரத்தையும் கரைச்சி குடித்தவனாக இருப்பான் 5-12.
அதே சூரியன் அவன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மிகச்சிறப்பாக நிலைக்கு வந்துடுவான். சந்திரன் 5:12 இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பான். புதன் 5:12 அதிகாரம் வாங்குதா சிறந்த எழுத்தாளனாக வருவான். சனி 5:12 வந்துடுது, பொது நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை இருக்கக்கூடிய சர்வீஸ் அதை அழகாக பண்ணி அதில் ஒரு அவார்டு தியாகின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவான். ஆனால் சுக்கிரன் 5:12 வாய்ந்தா அதிகாரம் பட்டா அது உல்லாச சல்லாபத்தில் தான் கொண்டு போய் விடும், மாறாது. செவ்வாய் 5:12 இந்த உடற்பயிற்சி இருக்கு இல்லையா, ஜிம்னாஸ்டிக் அப்படி போகிறோம் இல்லையா, அதுதான் அப்படியே தேகத்தை எப்போ பார்த்தாலும் நிமித்திக்கிட்டே வருவாங்க. இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இந்த 5:12 அப்படின்றத, இந்த 5:12 நம்ம உல்லாச சல்லாபம்ன்றோம். சல்லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது பொது வழியில் பண்ணக்கூடியதா, அது அந்தரங்கம். அப்போ 4ஆம் இடத்தை கேஎஸ்கே என்ன சொல்கிறாரு, அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 4ஆம் இடத்துக்குள்ளே தான் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு ரூமுக்குள்ளே தான், வீட்டுக்குள்ளே தான் நடக்கு. அப்போ 4ஆம் பாவத்துக்குள்ளே இது ஒன்றா, இந்த 4ஆம் பாவத்துக்கு 5:12 வேலை செய்யணும். 4ஆம் பாவத்துக்குள்ளே 5:12 வேலை செய்யணுமா இல்லையா? இப்போ பாருங்கள், அப்படியே மீனத்துக்கு அப்படியே 5ஆம் பாவம் இது கடகம், 4ஆம் பாவம் தானே. மீனத்துக்கு 5ஆம் பாவம், அதே 5ஆம் பாவம் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அந்த இதில் இறங்கும். அப்போ 5க்கு 12ஆம் இடம் இது 4ஆம் இடம். இப்போ மீனத்துக்கு இது 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம். 5:12 இயங்குதா? இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ரகசியத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ 4ஆம் பாவம் என்பது நமது வாழ்க்கையினுடைய மிக இன்றியமையாத ஸ்தானம். அதுக்குள்ளே இருந்தால் இப்போ அந்த இடம் நல்லா அமைஞ்சிச்சுன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களோடு இருக்கலாம் அப்படின்றத இனியார வரைக்கும் அவர் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி சொல்லிக்கிருந்தார். ஆமாவா இல்லையா? 4ஆம் பாவம் சரியாக இருந்தால் ஏன் கேபியை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேபியை தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த மட்டும் சின்ராஜையெல்லாம் இதுக்குள்ளே இருந்தார்னா இந்த இதை எங்கேயோ கொண்டு போய் எவ்வளவோ பண்ணியிருப்பார். எனக்கு இப்படி ஆளுகள்லாம் அதுக்குள்ளே இருக்கணுன்றதான் ஆசை. இதே இது கேபியை படிச்சுக்கிட்டு அது புரியலை அப்படின்றத வச்சு அதை குறை சொல்கிறத நான் உனக்கு புரியலைன்னா என்கிட்ட கேட்கணும். தெரியலை அப்படின்றத வச்சுக்கிட்டு அதை குறை சொன்னீங்கன்னா தான் வாழ்நாளை பூரா அர்ப்பணிச்ச கேஎஸ்கே சும்மா சொல்கிறதா? நீ எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு, இலகுவாக பலன் சொல்கிறதுக்கு நீ தெரிஞ்சக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டம் எதுனா கேபி சிஸ்டம் தான். நீ அதுக்குள்ளே வந்தீங்கனாலே சகலத்தை நீ தீர்மானிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இவர் சொன்னார், யார் இவர், கேபி அஸ்ட்ராலஜர், இங்கேயே ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னார். ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறேன், அந்த இடத்துல பிரச்சனை போடணும் அப்படின்னு ஜாமக்கோலை இழுத்துட்டார். நான் எந்த இடத்துலையும் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்குங்க, மதுரையில் மாநாடு நடக்கும்போது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கௌரவம் பண்ண கூட அங்கே வந்தவங்களுக்கு பூராமே பலதரப்பட்ட ஆளுகிட்ட போய் படித்தாங்க. ஆனால் நான் கேபியை தவிர வேறு எதையுமே தொட்டதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், வாஸ்து பார்க்க போகிறோம்னா அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட கேட்டெல்லாம் இதெல்லாம் இல்லை. நீ போய் நின்ன உடனே உனக்கு ஒரு லக்கணம் தெரியும்ல, அந்த லக்கணத்துக்கு பிளானட்டை வச்சு அப்படியே பேசு. அதுதான் அங்கே பிரச்சனை. கேபி பிரச்சனை அவ்வளோ வைக்குரிசியாக வேலை செய்யும். நீ அதை வச்சு பேசலாம், நீ மற்றதெல்லாம் தொடவே வேண்டியதில்லை. கேபிக்கு அவ்வளோ இருக்குது. ஒருத்தன் வந்தான், துலாலக்கண ஜாதகம், சரியா? இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ சீரியஸாக இருக்குது, இது எப்படி சிந்திக்கணுன்ற ஒரு விஷயத்தை அழகாக நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, ஒரு துலாலக்கணத்தில் பிறந்த பையன். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, யார் துலாலக்கணத்தில் பிறந்தாலும் சரி, யார் எந்த ஜீவனம் அவன் துலாலக்கணத்தில், நான் துலாலக்கணத்தில் பிறந்த ஒரு பெண்கள் பிறந்தால் நான் அவங்கள கும்பிட்டுருவேன். ஏன் தெரியுமா? பிறந்த வீட்லேயும் ஒரு சுமை இருக்கும், பூந்த வீட்லேயும் சுமை இருக்கும், எல்லாத்தையும் பாரந்தாங்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி தான் இந்த துலாலக்கணம். ஊர் பயலுக்காகவே அர்ப்பணிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்க பாருங்கள், அவன் பூரா துலாலக்கணம் தான். ஆனால் வாழ்க்கையில் நித்திய போராட்டமும் எதிர்நீச்சலும் துலாலக்கணத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றவே முடியாது, இயற்கை. அப்போ அதை விட என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்த பிரிக்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ துலாலக்கணம் வச்சு கொடுங்களேன், அந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். அது ஒரு சரராசி.
இந்த இது காற்றாசி, ஆனால் தென்றலின் நிலை ஒத்து. அப்போ அந்த இடம் தென்றல் போன்று இருக்கணுமா, தென்றல் போன்று இருக்கான். அப்போ கணவனுக்கு மனைவி எப்படி இருக்காளாம், தென்றல் போன்று இல்லையா? அந்த குடும்பத்துக்கு மனைவி எப்படி இருக்கா, தென்றலின் நிலையை ஒத்து. ஆனால் அந்த இடத்துல யார் உச்சம், சனி உச்சம், சூரியன் நீச்சம். இப்போ இந்த துலாலக்கணத்துக்காரங்க பகலில் பிறந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இரவில் பிறந்தால் எப்படி வாழ்க்கை இருக்கும்னு நம்ம எடுக்கணும். என்ன, எந்த ஜாதகத்துக்குமே எல்லா ஜாதகத்துக்குமே பகல் இரவு அப்படின்னு ஒன்று இருக்குது. பகலில் பிறந்தானா இரவில் பிறந்தானா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதே நீங்கள் கடகலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கடகலக்கணம் 2ஆம் இடம் எது, சிம்மம். இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் போது ஒரு குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு அதில் இருக்குது. நீங்கள் கடகலக்கணத்துக்காக நீங்கள் முதல் குழந்தை பிறந்த உடனேயே என்ன செய்யும், கதவுகள் திறக்கப்படும், செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஆனால் அதே இடத்துல நான் என்ன சொல்லுவேன், டே உனக்கு பிறக்கிறது முதல் குழந்தைய உன் செல்வ கதவுகளை திறந்து விட்டுருது. ஆனால் நீங்கள் கடகலக்கணத்துக்காரன் பாருங்கள், குழந்தை பெற 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 அவனுக்கு ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, காலபுருஷனுடைய 5ஆம் இடம் இவனுக்கு 5ஆம் இடம், கடகலக்கணத்துடைய 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இவனுக்கு குழந்தை பிறக்க ஆயுள் கூடிடும். ஆனால் முதல் குழந்தை பலிகடா. அதனால தான் கடகலக்கணத்துக்கு முதல் குழந்தைய நான் என்ன செய்வேன், தத்து கொடுத்து வாங்கிருங்கடா அப்படி சொல்லுவேன். அதே தான் மிதுன லக்கணத்துக்கும். மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு மாரகஸ்தானம். ஆகையால் நீ எவ்வளவு சொத்தை வச்சுருந்தான் அந்த பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்பட்டுக்கிட்டே இருப்பான், அவனை தத்து கொடுத்து வாங்கிடு. சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த பையன் துலாலக்கணத்துக்காரன் வந்துடுறான், அவனுக்கு கேபியில் சாட் போடுறோம். அவன் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவன், நல்லா கவனிக்கணும். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவன். என்ன வேணும், என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன உங்களை தான் சார் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்களே என்ன என்ன. அப்போ அவன் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்துடுறான், நல்லா கவனிக்கணும். அசுபதி நட்சத்திரம் துலாலக்கணம். இவனுக்கு 4th கஸ்பல் சப்ளாடு செவ்வாயாக வர்றார். ஏன்னா 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய். இப்போ நம்ம துலாலக்கணத்துக்கு செவ்வாய் என்ன செய்வோம், 2 ஏழு கூடிய மாரகாதிபதி அப்படின்னு தான் எடுப்போம். இங்கே கேபியில் பார்க்கும்போது 4th கஸ்பல் சப்ளாடு செவ்வாயாக வர்றார். இந்த செவ்வாய் போய் மக நட்சத்திரத்தில் உட்காந்துறார். இப்போ மக நட்சத்திரம் என்பது பிதர்களுடைய நட்சத்திரம். நான் கேட்குறேன், இல்லை இந்த 4ஆம் பாவ செவ்வாய் கேது சாரத்தில் இருக்குது, உன் வீட்டுக்கு பக்கத்தில் தெற்கு திசையில் விநாயகர் கோயில் இருக்கான்னு கேட்டேன். சுவாமி இருக்குன்ட்டான். ஏன்னா செவ்வாய்க்குரிய திசை இது தெற்கு திசையில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கணும். சரி, 4ஆம் பாவம் உபநட்சத்திரம் நெருப்பு ராசியில் நிற்கிது, அது ஒரு ஸ்திர ராசி. இப்போ இந்த இடத்துல தம்பி உன் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம எப்படி தான் கேட்கணும். அதில் எனக்கு பிடிச்சது சரவண பாரதி நம்ம பேசலாம் பார்த்தீங்களா. இந்த படார்லாம் பேசக்கூடாது, மெதுவாக பேசணும். தம்பி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஃபயர் இன்சிடென்ட் எது நடந்துச்சா தம்பி? சாமி எங்கள் வீடே தீ பிடிச்சி எரிஞ்சிருந்தியா? அவன்கிட்டருந்து வரும், நம்ம கேட்டோன்னு உன் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சா கேட்டோம்னு நொந்துருவேன் இல்லையா? நம்ம அப்படி தான் கேட்கணும். உன் வீட்டு பக்கத்தில். இதோட பாருங்கள், இதுக்கு அடுத்த கேள்வி, 4ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி செவ்வாய் தாயார் ஸ்தானத்தை குறிக்குதா? தாயார் செவ்வாய் சகோதரக்காரகன் தானே, அது மகத்தில் இருக்குது. உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களில் எத்தனை பேர் துர்மரணம், மகன் துர்மரணத்தை காட்டும். நீங்கள் மக நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், எத்தனை துர்மரணம் நடந்துச்சுன்னு கேளுங்க. ஆமாம்தான். அவன் நொல்ல அப்படின்னா அவனுக்கு தெரியலை, கேள்டாங்கணும். ஏன்னா மகம் பிதர்களுடைய நட்சத்திரம், அது துர்மரணத்தை சுட்டி காட்டுவது. அப்போ அவங்க அம்மாவோட பிறந்தவங்களை எத்தனை பேர்ப்பா துர்மரணம்னு? அம்மா கூட பிறந்த அத்தனை சகோதரிகளும் துர்மரணம். அதுக்கடுத்து அதே தான் மகத்தில் ஒரு, இப்போ மக நட்சத்திரத்திலே பிறந்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான். நீங்கள் அவங்க வீட்டில் உங்கள் அம்மாவுடைய அம்மா அல்லது அம்மா கூட பிறந்தவங்க இதில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஆமாம்மா, கேன்சர் எங்கே வருது? அப்போ இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், உங்கள் அம்மாவோட பிறந்தவங்களில் கேன்சர் யாருக்கு தம்பி இருந்தது? 2 சின்னம்மா அப்படி தான் இறந்தாங்கன்னா. இது பாருங்கள், இது அப்படியே 4th கஸ்பல் சப்ளாட் மாஸ். சரி, இப்போ 4ஆம் பாவ உபநட்சத்திரம் செவ்வாய், அது எங்கே உட்காந்துருக்கு? சிம்மத்தில் மகத்தில் உட்காந்துருக்கு. 4ஆம் பாவம் மகரம்,
மகரத்துக்கு எங்கே உட்காந்துருக்கு? 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ இவனுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா இல்லை, அதுக்கு 8ஆம் இடம். அம்மாவுடைய மாங்கல்யத்தை அது கழிச்சு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இத்தனையும் அது கொண்டு வருது. இதில் எதுக்கு வந்திருக்காங்க? இப்போ கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, 5ஆவது தசை, அது வச்சு மாட்டும். இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவ்வளோ வயசாச்சு, கல்யாணம் பண்ணணுன்னு வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு வழி சொல்லுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு 7 கூடைய ஒரு மகத்தில் உட்காந்துருக்காரு. வர்றவளை என்ன பாடுபடுத்தும்? வர்றவர் இருப்பாளா? மனைவியை கொண்டு வந்து உட்கார வைக்குமா? நீங்கள் யார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அசுபதி மகம் மூலத்தில் என்னென்ன கிரகம் நிற்கிது, பாவாதிபத்தியம் என்ன, அது காரக ரீதியாக எப்படி உட்கார்ந்துருக்குன்றதை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலனுக்கு போங்க. அதான் சரியாக வரும். ஏன்னா நீங்கள் இங்கருங்க, கேது ஞானக்காரகந்தான், ஆனால் அவன் மருவி நமக்கு யோகத்தை கொடுத்துருவான், நல்லது செஞ்சுவான்னு மட்டும் தயவு செய்து நீங்கள் நினச்சிடாதீங்க. கேது இழப்புகளுக்கு தான் காரகன், ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான். அப்படி ஒரு ஜாதகத்தில் நான் பார்த்தேன் நன்மை செய்தது. என்னடான்னு பார்த்தேன், ஒரு பையன் ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான். என்ன, குரு அவனுக்கு 9ல் சந்திரன் சாரத்தில் வக்கரமாகி இருக்கார். வக்கர குரு, நீச்ச குரு, வக்கரம். சரி, ரிஷப லக்னத்துக்கு குரு யார்? அட்டமாதிபதி, லாபாதிபதி. அவர் 9ல் போய் உட்காந்துருக்கார், அது நீச்சத்தில் உட்காந்துருக்கார். இப்போ அட்டமாதிபதி பெரிய உயர்கல்வியை கொடுப்பார், ஆனால் இல்லை, ஆனால் 9ல் உட்காந்துருக்கார். அவனுக்கு கல்வியை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் போடணும். ஆனால் அவன் ஒரு டாக்டர். என்னடா இது, 9 கூட உயர்கல்வி ஸ்தானாதிபதி. உயர்கல்வியை தீர்மானிக்கிறது யார்? அவன் தான். அவனே ஜென்ம நட்சத்திரநாதன். 9ல் குரு உட்காந்துருக்கார். இவன் டாக்டரா? யோசிக்கிறேன், என்னடா அவன் பார்த்தா கேது பூரட்டாதியில் நிற்கிறார். அப்போ தான் ஒரு உதயம் வந்துச்சு எனக்கு. சாயா கிரகம் வக்கரம் பெற்ற நீச்ச கிரகத்தில் நின்றால் அது தன் பலனை மாற்றி நன்மை செய்கிறது. இதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். ஒவ்வொன்றும் நமக்கு இறைவன் அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நான் பெரிய மேதை இதெல்லாம் என்ன அப்படின்லாம் பார்க்கப்படாது. அப்படியே நமக்கு கொடுப்பான். அப்போ இந்த 4ஆம் பாவத்தினுடைய தன்மை எடுத்துப்பான். இன்னும் ஒன்று ஒரு பெரிய வழக்கு இருக்குது சாமி. இங்கே என்ன தெரியுமா, இப்போ சரவணபாரதி சொன்ன மாதிரி இப்போ இவங்கெல்லாம் வாஸ்துக்குள்ளே இப்படி வந்திருக்கிறாங்க. இப்போ நான்லாம் வீடு கட்டி இடம் வாங்கினோடனே அதை சரியாக கட்டணுன்றதுக்காக அப்போயே சர்வார்த்த சிற்ப சிந்தாமணின்ற நூலை வாங்கி உட்காந்து ஆய்வு பண்ணி எப்படி குளிப்பொருத்தம் எப்படி எடுக்கிறது, எப்படியெல்லாம் மன செய்யலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கு உறுதுணையாக. அதுக்கப்புறம் பூராமே கௌரி திருப்பதி ரெட்டி நூலை படித்து நான் வாஸ்து சாம்ராட் சொன்னவன் தான் எங்கள் ஜோசியன். வாஸ்து பார்த்தவங்க பூரா அவருடைய நூலை படித்தவங்க தான். எவனு நான் சுயமாக இதை பார்த்தேன் அதை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச நவமணி சமூகங்கள் ஒத்தாள் தான் அதில் ஆரம்பத்தில் இருந்த அந்த நூலை படித்து அந்த இதை எடுத்தவர் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் எங்கள் இதிலேருந்து இந்த வந்தவர் எழுதியிருக்கார். இல்லை உண்மையில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் அப்போ இருந்து எங்கள் பயணம் எப்படின்னா எல்லா மாநாட்டிலையும் எல்லா இதுலேயும் நாங்கள் ஒன்றா தான் போவோம். அவர் தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் கரைச்சி குடித்தாலும் கணிதம் தெரிஞ்சாலும் சரியான ஆள் யாருன்னா அவர் தான். இன்றைக்கி அதை விட என்ன அப்படின்னா, இப்போ குளிப்பொருத்தத்தை எடுத்து சரவணபாரதி இப்போ இவர் எவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே துலாலக்கணத்தில் பிறந்தவன் அவனை போய் வடக்கு பார்த்த வீட்டில் உட்கார வைங்க. வடக்கு ஈசானியத்துலேயும் நீங்கள் வாஸ்து பார்த்து உட்கார வைங்கயா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றீங்களா? இல்லை. இது இங்கே தான் நீங்கள் சரியாக ஒரு விஷயத்துக்கு வரணும். ஒரு கணவன் மனைவி உட்கார்றாங்க. அவன் சிம்ம லக்கணம், அவனுக்கு சுக்கிரதசை நடக்கு. சுக்கிரன் 2ல் நீச்சம், சந்திரன் சாரம். சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் 12 கூடையவர். நான் கேட்குறேன், இந்த பையன் அதாவது நீங்கள் இவனை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமான்ட்டாங்க. ஆனால் சுக்கிரன் 3-10 கூடையவர். யார்? சிம்ம லக்கணத்துக்கு 3-10 கூடையவர் தான். கல்வியில் பெரிய விருப்பம் இருக்காது. அது நீச்ச சுக்கிரன் தான். போனால் போதும் அப்படின்னு போய் அவனை போய் விட்டு வந்திருக்காங்க. செலவு தான். அவன் காசை கரை இல்லாமல் செலவழிக்கிறான். ஏன்னா அவன் 12 கூடைய சாரம் தானே வாங்கியிருக்காரு.
அப்போ அவன் தர்பாரை செலவழிச்சுக்கிட்டு இருக்கான். எதில்? கொஞ்சம் வயசில் ஹாஸ்டலில் படிக்க போகிறேன்ட்டு இவன் காசை பூரா கரைக்கிறான். காலேஜுக்கு ஒழுங்காக போகிறானா? அதுவும் கிடையாது. ஆனால் கேரக்டர் வைஸ் மோசம் அப்படின்ட்டாங்க. சுக்கிரதசன் நான் இந்த கேரக்டர் மோசம்னு சுக்கிரதசையை நீச்ச சுக்கிரன் அவனுக்கு இப்படி கொடுக்குறானோ அப்படின்னு யோசித்தேன். அவர் வாங்கின அதிகாரத்தை செய்வார். 3-10 கூடையவர் தான். எப்படி கூடிய அதாவது ஒரு தொழில் கல்வியில் சுக்கிரன் 2 இருக்குன்னா வருமானத்துக்குரிய ஏன்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு கல்வியை கொடுத்தே ஆகணும் சுக்கிரன். மற்றபடி கேரக்டர் வைஸ் அவனை அங்கிட்டு கொண்டு போகிறதில்ல. ஆனால் அவன் கேரக்டரை சொன்ன உடனேயே நான் டக்குன்னு எடுத்தேன். உங்கள் வீடு வடக்கு பார்த்த வீடான்னு கேட்டேன். ஆமாம். வடமேற்கில் வாசல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எஸ். நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டில் வடக்கு சார்ந்த வடமேற்கு இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த இடத்துல வாசலை வச்சு அவங்க கட்டியே ஒரு 7 வருஷம் தான் ஆச்சான். அந்த வீட்டில் என்ன குடும்ப தலைவனையும் கெடுத்துரும், வாரிசை என்ன செய்யும்? கெடுக்கும். அப்போ தான் கேட்டேன், அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா உங்கள் பையன் உங்களையே தவறாக மூவ் பண்ணியிருக்கானான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, இங்கே சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் வேறு இருக்கா? அப்போ தான் அந்த அம்மா இந்த அம்மாவை அவர் பார்க்குறாரு. இது உண்மையா அப்படின்னு அவருக்கே தெரியாது. அன்றைக்கி நான் கேட்ட போய் தான் அந்த அம்மாவே சொல்லுது. அப்போ நாம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு நல்ல தசாபுத்தி ஓடுது, நல்ல வாஸ்து வளமான ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னு வைங்களேன், அது செல்வத்தை கொடுக்கும், நல்ல சிறப்பை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். சரி, மோசமான திசை நடக்கு, தசாபுத்தி சரியில்லை, நல்ல ஒரு வீட்டில் போய் நீங்கள் உட்காருங்க, அது இந்த வீடு உங்களை வாழ வைக்கும். இது இருக்குது, இதை நம்ம பார்க்கணும். ஆனால் அது நமக்கு பொருத்தமான வீடாக இருக்கணும். மேசத்தில் பிறந்தவனை போய் தெற்கு பார்த்த வீட்டில் இருப்பானா? துலாலக்கணத்தில் பிறந்தவன் வடக்கு பார்த்த வீட்டில் போய் உட்காரு தம்பி அப்படின்னா உட்காருவானா? இது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த இப்போ பாரதி சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். எனக்கு பெரிய பெரிய வாஸ்து சாம்ராட்டெலாம் ஒரு வீட்டை போய் காட்டினேன். மேற்கு கன்னிமூலையில் வாசல், கொல்லப்புற வாசல் கிழக்கு அக்னியில். சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியுதா நான் சொல்கிறது? மேற்கு கன்னிமூலையில் வாசல், கிழக்கில் தெற்கு அக்னியில் வாசல். 7 நிலை தாண்டி போகணும் அந்த கொல்லப்புறத்துக்கு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெரியவர், அவருக்கு 96 வயசு, ஆச்சி ஜம்முன்னு இருக்காங்க. அந்த வீட்டை வாங்கும்போது அவர் அந்த காலத்தில் வெறும் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கார். இது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச சொத்து 1500 கோடி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாஸ்து அந்த வீட்டுக்குள்ளே இது இப்படித்தான் அப்படின்னு யாரும் சொல்லலை. மேற்கு கன்னிமூலையில் வாசல் வைப்பீங்களா? தெற்கு கிழக்கு அக்னியில் வாசல் வைப்போமா? பேரன் பேத்தி கொள்ளு பேரன் அந்த வீட்டில் எப்படி இவ்வளவு செல்வ செல்வ, ஒருத்தருக்கு நோயும் கிடையாது நொடியும் கிடையாது. எங்கள் அப்பச்சி நான் சொல்கிறது சரியா? இதெல்லாம் வாஸ்து படித்தவங்களுக்கு என்ன, நான் எல்லாத்தையும் கூட்டுக்கணும்னு கண்டேன். எப்போ அந்த வீட்டில் இதை நடந்திருக்கு, இதுக்கு என்ன? அதுதான் ஒரே ஒரு விஷயம். நம்ம பாரதி சொன்னது மனையடி. இந்த மனையடி இருக்குது பாருங்கள், அந்த பூமியில் இருக்குது. அந்த பூமி கீழே சரியான ஆகசனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூமியினுடைய நிலை தான் அவங்கள யாருக்குமே நோய் நொடி கிடையாது சாமி. இது எப்படி? சரி, தெசமானிக்கு ஏதாவது திரும்பி இருக்கா? இல்லையே. மீனாட்சி கோவில் மேற்கு வாசலுக்கு பக்கத்தில் தானே இருக்குது. அது எப்படி தெசமானிக்கு வித்தியாசம் வரும்னு சொல்ல முடியும்? அப்போ இதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அறிவு சார்ந்த நிலையில் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அப்போ பேசும்போது நம்ம சில விஷயங்கள் இருக்கணும். இப்போ அந்தரங்கம் அப்படின்னா 4ஆம் பாவத்துக்குள்ளே தெரியுதா? 12ஆம் இடத்துக்கு அது 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு மர்மம் இருக்கிறது. நீங்கள் பாவத்தை இணைச்சி பார்க்கணும். அப்போ 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும். சரி, 7ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறோம். 7ஆம் பாவத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். காலபுருஷன் 7 கூடையவர் யார்? சுக்கிரன் தான். இப்போ அவரை கலத்துற காரன்னு அவர் தான், கலத்துற ஸ்தானாதிபதி அவர் தான், இல்லையா? இப்போ குரு சுக்கிரன் பார்வை நல்லது. ஆனந்த் பேசும்போது குரு செவ்வாய், அதான் அவங்கவுங்க ஆய்வு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பழமையான பாடலில் ஒரு பாடல் இருக்குது. பத்தோன் தனன் நிதி லாபம் கெட்டு வியமாரட்டில் நின்றால் அவன் செத்த சவத்திற்கு ஒப்பாவான்.
இதை யார் சொல்லியிருக்கா? நம்ம சொல்லலை. பாட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அவன் 4 ஸ்தானத்தை வந்து வலுவாக சொல்கிறான். 11 தனன் 2ஆம் இடம், நிதி 9ஆம் இடம், லாபம். அப்போ 2 கூடையவர் சுக்கிரன், 9 கூடையவர் குரு, 10 கூடையவர் சனி, 11 கூடையவர் சனி. குரு சுக்கிரன் சனி. அந்த பையன் அதுதான் சொல்லணும். அது தெரிஞ்சு சொல்லலை, தெரியாமல் தான் உள்ள ஏதோ சொன்னதை உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் 11 தனன் நிதி லாபம் கெட்டு வியமாரட்டில். அப்போ இந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்கணுன்றான் இல்லையா? அப்போ இதில் மெயினாக இப்போ ஆனந்தி பேசும்போது தனஸ்தானத்தை பற்றி அழகாக சொல்லிச்சு. பாக்கியாதிபதியாகிய குரு தனஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனை பார்த்தால், காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு தனஸ்தானாதிபதி, சுக்கிரனை பார்த்தா செல்வ வளம் கொளிக்கிறதுல ஒன்றும் எங்கள் குறையே இருக்காது. அதை விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக எந்த ஒரு அந்த காலத்தில் அதை சொல்லும்போது ஒருத்தன் யூடியூப்பில் பார்த்துட்டு அது எந்த கப்பி நாயின்னு தெரியல, நேரடியாக வந்தானே வெளுத்துருவேன். ஏன்னா அவன் ஏன்ட்டு இது லக்கணத்துக்காக ராசிக்காயா, ராசி லக்கணம் ஒன்றும் இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்னு கமெண்டில் போடுறான். அதனால தான் பாரதி முதையை எடுத்து யார்கள் மொக்கையாக போடுறாங்களோ அதை அழிச்சிடறாப்புல. அவன் அழிக்க தெரியாதவன் கமாண்ட் அடிக்கிறாங்க. என்ன ஆமாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம இங்கே பாருங்க, அவன் வயசு நம்மளுக்கு தெரியாது, நம்ம யாருன்னு தெரிஞ்ச அவன் போடுவானா என்னன்னு உங்களையும் சொல்லிட்டா பார்த்தீங்களா? அப்போ நான் அது கீழே ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன் ஃபோன் நம்பரை மட்டும் அதில் போடுறா அப்படின்னு. அது நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க, அவன் தம்பி உன் நம்பரை மட்டும் கொடு. ஏன்னா இது எப்படின்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லக்னம் லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி ஒரு மாற்றான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சிம்ம லக்கணம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துடுறாங்க அந்த அம்மா. நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு பாடம். இதை நீங்கள் பக்குவமாக உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்களே எடுத்துக்கலாம். ப்ராக்டிஷனருக்கு இது தேவை, சரியா? இப்போ அந்த அம்மாவுக்கு குரு போய் அனுச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. சிம்ம லக்கணம் எப்பயுமே ஜென்ம நட்சத்திரம் என்பது வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுங்க. போனவொன்னு விசுக்குன்னு எடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய தசாபத்திக்கே போகக்கூடாது. ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறார், இதுதான் பர்த் டு டெத்து உங்களை வழி நடத்தும். கோச்சாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரநாதனை நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பெரிதும் துணை இருப்பது உங்கள் ஜென்ம நட்சத்திரநாதன் தான். இதை இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்து கேபி நான் படித்த காலத்துலேருந்தே இதை சொல்லிக்கிட்டு வர்றேன். இதை வந்து ஃபாலோ பண்ண பூரா நல்லா இருக்கேன். எப்படின்னா நம்ம அதிகாரம் இப்போ நான் ஏன்னா அந்த அனுச லக்கணம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, எனக்கு பாக்கியாதிபதியாகி சூரியன் பஞ்சமத்தில் உச்சம், அதுலேயும் சூரியன் சாரத்திலே இருக்கார், சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, இயல்பான வாழ்க்கை யதார்த்தம். நான் எதையும் எதிர்பார்த்தே யாரையும் எதிர்பார்த்ததில்லை. என்கிட்ட இருக்க பெரிய பெரிய ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். ஃபோன் பண்ணுன்னா என்னன்னு கேட்பேன். யாருக்கு எனக்கு என்ன தேவைன்றதுக்காக என் ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் யாருக்கும் போயிருக்காது. ஒன்று என் பொண்டாட்டிக்கு போயிருக்கும், இல்லை என் பிள்ளைக்கு போயிருக்கும். அது கூட ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணால் அவன் என்ன நினைப்பான், சாமிக்கு எதுவும் தேவையோ அதுக்காக ஃபோன் பண்ணுறாரோன்னு சின்ன வார்த்தையோடு அவன்கிட்ட வந்துடக்கூடாது, சரியா? அதே மாதிரி தான் ரிக்வஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். சினிஃபில் அத்தனை பேர் எனக்கு பழக்கம்தான். என் பையன் கேமராமேன் ஆகணும்னு சொல்லி தவியாக துவச்சி விஸ்காம் தான் எடுத்தான். எல்லா சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சாமி தம்பியை விடுங்க நாங்கள் பார்த்துருவோம் நாய். அவன் திறமைக்கு அவன் வருவேன், நீ போய்கிட்டே இரு. நினச்சிருந்தா அவனை நான் பெரிய ஆள் ஆக்கியிருக்கலாம். இந்த ரிக்வஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அதில் போனோம்னா அவனை பார்த்தோன்னு நம்ம பல்லிக்கணும், அவனை பார்த்தோன்னு வாங்க சுவாமி அப்படின்னு கும்பிடணும். தேவையாது நமக்கு அந்த என்னண்ணே தேவையா? வச்சுக்கவே கூடாது. நீ ஜோசியனா இருக்கியா, நீ நடந்து போகும்போது 4 பேர் நமஸ்காரம் சுவாமி அதை சொல்லணும், அதுக்கு நீ தயாராகும். நீ அவனை பார்த்து இழிக்கவே கூடாது. என்கிட்ட இல்லாத கோடீஸ்வரனா இன்னைக்கு என்கிட்ட இல்லாத கோடீஸ்வரன் கிடையாது, பெரிய பெரிய ஆளுங்க தான் ஒரு வார்த்தை. ஆனால் அன்பா சாமி இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட போமா, போயிடுவேன், முதலாக போயிடுவேன் சாப்பிட. அன்புக்கு கட்டுப்படணும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரம்னு வெரி இம்பார்ட்டண்ட்.
இப்போ சிம்ம லக்கணத்துக்கு விசாக நட்சத்திரம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் எடுக்கும்போது 3 விதமாக பார்க்கணும். விதி, மதி, கதி, 3க்குமே நீங்கள் எடுத்துக்கணும். அவன் என்ன சொன்னால், பெரியவங்க வந்து அதாவது ஒரு வாதத்துக்கோ அல்லது இதுக்கோ வியாக்கியானத்துக்காக விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா கதியப்பார்னு சொல்லிவிட்டான். அதெல்லாம் இல்லை. விதி, மதி, கதி அப்படின்றதுனுடைய அந்த இன்டர்லிங்க் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு புள்ளி இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மேதை. இதை ஒன்று சேர்க்க தெரிஞ்சிருக்கணும். விதி, மதி, கதி, இந்த 3ம் ஒன்று சேருது அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதையும் கவனிச்சுக்கோங்க. விதி, மதி, கதி எந்த இடத்துல ஒன்று சேருதோ அந்த புள்ளியை சரியான அந்த உங்கள் ஜாதகத்தினுடைய காரக கிரகம் அதை தொடும்போது இத்தனை வயசுன்ற அங்கே இடத்துல தான் தீர்மானிக்கிறான். இந்த கணிதம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாருக்கும் உங்களுக்கு அந்த இதுக்குள்ளேயே போகலை, நம்ம இப்போ போகலை. ஆனால் இதை லேசாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த லக்கணம், சிம்ம லக்கணம், லக்கணத்துக்கு 6ல் போய் சூரியன் உட்காந்துறாரு மகரத்தில். இப்போ லக்கணத்துக்கு என்ன சொல்லுது, அந்த 6ஆம் இடம் என்ற மகரம் காலவருஷனுடைய 10ஆம் இடம், அது சூரியனே அங்கே போய் உட்கார்றாரு. இவர்கள் இந்த லக்கணம் உயர்ந்த பதவிக்கு சொந்தமானது. 6-10 உயர்ந்த பதவியை வைக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் என்ன சொல்லுது, குரு 4ல் அமர்ந்து, அந்த குருவோட நிலை என்ன ஸ்தானபலம், பஞ்சம அட்டமாதிபதி, 5-8 கூடையவர். அவர் போய் 4ல் உட்கார்ந்துருக்கிறார். என்னைக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, லக்கணத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சேர்த்தே பலன் பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் உங்களுடைய எதிரிக்கு தீமையைத்தான் செய்யும். உங்கள் எதிரிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்யாது. இந்த தியரியை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் கேஎஸ்கே ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் கோல்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கிறார். ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். 4-8-12 நடந்தால் உனக்கு வீடு கட்டுவிடா, 3-7-11 நடந்தால் நீ வீடு கட்டவே மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? என்ன ரூல்ஸு? ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். இப்போ குரு 4ல் போய் உட்காந்துருக்காரு. ஆனால் பஞ்சம அட்டமாதிபதி. இது 7ஆம் பாவத்துக்கு என்ன அதிகாரம் வாங்குது? தன லாபாதிபதி அதிகாரம் வாங்குதா? 7ஆம் பாவம் கும்பம். குரு யார்? 7ஆம் பாவத்துக்கு தன லாபாதிபதி. லக்கணத்துக்கு 4ல் உட்காந்துருக்காரு. 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் தானே. அப்போ இந்த அம்மா போய் சேர்ந்த அத்தனை கம்பெனியும் டாப்பில் போயிடுச்சு வருமானத்தில். அப்படி பயலை வந்து நம்ம ஒன்று சேர்த்துக்கிட்டோன்னு வைங்க, இந்த மாதிரி இருந்தால் நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோம். அப்போ இந்த இடத்துல லக்கணத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் எப்பயுமே இதான் அழகாக என்ன. இப்போ அதே ஒரு வார்த்தை, லக்கணம் நம்ம, 7ஆம் இடம் நம்ம மனைவி. அப்போ நம்ம மனைவி பேரில் அதை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த லாபம் அவதுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்துடுமா இல்லையா? இதையும் நம்ம வஞ்சிக்கலாம். ஆனால் இந்த அம்மா போய் இருந்த கம்பெனி பூரா டாப். சரி, இங்கே என்ன அதிகாரம்? குரு சனிசாரம். சனி லக்கணத்துக்கு 6-7 கூடையவர். அவர் 9ல் நீச்சமாகி சுக்கிரன் சாரம். இப்போ 4ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு, செவ்வாய், சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. புதன் வந்து 5ல் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அது சிம்ம லக்கணத்துக்கு தன லாபாதிபதி புதன் 5ல் அமர்ந்து 10 கூடைய சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கார். ரைட்டா? இப்போ இது ஒரு ப்ளஸ் தானே. தன லாபாதிபதி 10 கூடைய சாரம் வாங்கினா எந்த ரூபத்துலேயும் நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த குறையும் கிடையாது. கௌரவமாக 5ஆம் இடத்துல இருக்குது, கௌரவமாக வரும். இந்த அம்மா கௌரவமாக தான் சம்பாதிக்கிறாங்க. இதில் சுக்கிரதசை வந்துருச்சு. இப்போ இதில் என்னென்னா, குரு 5 கூடையவர், சனி 7 கூடையவர். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிங்களாமா? எஸ். அதில் ஒரு கேள்வி கேட்டேன் நான். அதாவது நம்ம என்னமோ ப்ரீ பிளானாக இருந்து பார்த்துக்கிட்டு சர்ச் பண்ணிவிட்டு ஏற்கனவே குறித்து வச்சுலாம் கேட்குறதில்ல. நம்ம பார்த்தோன்னே நமக்கு மனசுக்கு என்ன வருதோ அதை தான் கேட்க போகிறோம் இல்லையா? நம்ம எல்லாமே இடைவிட்டு எல்லாமே அப்படி பார்த்தா ஒரு வீட்டை ஒரு ராசி நவாம்சத்தை 9ஆக பிரிச்சிருக்கான், துவாதசாம்சத்தை 12ஆக பிரிச்சிருக்கான். ஒரு வீட்டுக்குள்ளேயே 12 × 12 144 காரகம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அத்தனையும் கேட்க முடியுமா? முடியாது. அப்போ குரு பஞ்சமாதிபதி, சனி சப்தமாதிபதி. ஆனால் குரு 4ல் இருக்கார். நீங்கள் படிக்கும்போது ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிங்களா, அல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையாவது விரும்பி கல்யாணம் பண்ணிங்களா? 2 கேள்வி கேட்டேன் நான். என்ன அது ஆன்சர் சொல்லிச்சு. படிக்கும்போது நான் ஒருத்தரை விரும்பினேன், ஆனால் அவரை கல்யாணம் பண்ணலை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் லவ் பண்ணேன், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி 2 வந்துருச்சா? இங்கே எடுக்கணும் அவ்வளோதான். ஆனால் 5 கூடையவர் 7 கூடையவர் சாரம் ரைட்டு. ஆனால் அதே குரு தான் அட்டமாதிபதி, சனி 6 கூடையவர். இங்கே பெருசாக இருக்குமா?
இல்லை, ஆனால் நல்ல உத்தியோகத்தில் நல்லா இருக்காங்க. அது 4ஆம் பாவம் காலபுருஷனுடைய 8ஆம் இடம், பலகால் ராசி, சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அது நல்ல சொத்து பத்துக்கள் நல்லா சேர்த்துருச்சு. நல்ல அதாவது வீடுகள், பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே வீடு வாங்கியாச்சு. சுக்கிரதசை நடக்குது. சுக்கிரதசையில் அந்த அம்மா சுயமாக நல்லா பாடுபட்டு நல்லா வருது, வெல்த்தியாக இருக்குது. ஒரு சில விஷயங்களுக்காக தான் அது வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்கு. ஆனால் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சுக்கிரதசை நடக்கு, உங்களுக்கு 3-10 கூடிய சுக்கிரன் 4 திக்பலம், வசதி வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் சுக்கிரனுடைய இப்போ ஒரு தசாநாதனை இயக்குகின்ற கிரகம் எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடும். எப்படி? இப்போ சுக்கிரதசை நடக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் யார் யார் இருக்கா? புதன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார், சனியும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். இப்போ இந்த 2 கிரகம் இந்த சுக்கிரனை எப்படி இயக்குறாங்க அப்படின்றது தான். கேஎஸ்கே அழகாக ஒரு கோல்டன் ரூல் சொல்லியிருப்பார். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். ஏன்னா தன்னுடைய நட்சத்திரத்தில் யாரும் இல்லை என்றால் தன் வீட்டு பலனை செய்யும். இதுதான் அவர் கொடுத்த as a கோல்டன் ரூல்ஸ். புரியுதா நான் சொல்லுது? ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை தான் செய்யும். அவர்கள் நட்சத்திரமே இல்லைன்ட்டாங்கய்யா கொஞ்ச நேரத்தில். அதை நினச்ச நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நட்சத்திரம்லாம் கிடையாது, அவங்க அழகா ஜோதியமே கிடையாது. ஏன்னா அவர் அழகாக சொல்லியிருக்கிறார், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை என்றால் தன் வீட்டு பலனை தான் செய்யும். இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் யார் இருக்கா? புதன் இருக்கார், தன லாபாதிபதி புதன் இருக்கார். 6-7 கூடிய சப்தமாதிபதி 9 நீச்சமானாலும் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார்ல. இப்போ ரெண்டும் இந்த சுக்கிரதசையிலேருந்து இந்த அம்மாவுக்கு தனவரவு எந்த குறையும் இல்லை. பிள்ளைகளுக்காக நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், சப்தமாதிபதியாகிய சனி சப்தம ஸ்தானத்திற்கு 3 நீச்சமாகி சுக்கிரன் சாரம் பெற, சப்தம ஸ்தானத்துக்கு சுக்கிரன் 4-9 கூடையவர். சுக்கிரதசை வந்தவுடனே உங்கள் வீட்டுக்காரர் உங்களை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரான்னு கேட்டேன், இன்னொரு பொண்ணோட. சரியா? அதான் நடந்துச்சு சாமி நாயே. இப்போ தான் நம்ம எடுக்கிறத சரியாக உள்ள அப்படி கோர்த்து எடுக்கணும். இந்த அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஆனால் 7ஆம் பாவத்தை எப்படி இயக்கிருச்சு? இன்னொரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டு போயிடுச்சு. இப்படி பலதரப்பட்ட இதில் முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன அவரே 5 ரூல்ஸ் மட்டும் நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் எதில் எடுத்தேன் அப்படின்னா, சப்தமாதிபதி நின்ற வீட்டிற்கு அட்டமத்தில் கலத்தரக்காரகன் சுக்கிரன். அதை விட எந்த ஒரு பாவாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரத்தில், இப்போ 4ஆம் பாவாதிபதி போய் அசுபதியில் நிற்கிறாருன்னு ஒப்போம். 4ஆம் பாவத்தினுடைய காரகம் எது? சந்திரனும் சுக்கிரன் தான். இவன் போய் கேட்ட நட்சத்திரத்தில் உட்கார்ந்தா என்ன செய்யும்? இவன் அது கொடுக்கக்கூடிய பலனை எதையும் எடுக்க முடியாது, மாற்றி விட்டுரும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து மூலத்திரியோணத்தை பற்றி பேசணும்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ தொட்டோம்னா அது 1.5 மணி நேரம் ஆயிரும். அது இன்னொரு கருத்தரங்கத்தில் மூலத்திரியோணம் ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் மூலத்திரியோணம்னே நம்ம என்னென்ன இருப்போம்? சனி கும்பத்தில் மூலத்திரியோணம். ஆமாம், அது என்ன செய்யும்? அதுக்கு ஒரு பலாபலன் இருக்கா இல்லையா? மூலத்திரியோணத்தை வச்சு தான் உச்ச நீச்சம் பிரிச்சிருக்கேன். 3 நீச்சம் 9 உச்சம். சனி சூரியன் வந்து சிம்மத்தில் மூலத்திரியோணம், 3 நீச்சம் 9 உச்சம். இது ஏன்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று, காலபுருஷனுடைய தர்மா, அர்த்தா, காமா, மோட்சா இப்படின்னு அவன் 4 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அறம்பொருள், இன்பம், வீடு, இந்த 4 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த காலபுருஷனுடைய தர்ம திரியோணாதிபதியில் யாருன்னா செவ்வாய், சூரியன், குரு, இவங்க 3 பேர் தான் பிரதான கர்த்தா, தர்ம திரியோணத்தினுடைய பிரதான கர்த்தா. இப்போ நாம் எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும், எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போகிறோம், நம்மளுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி இருக்கார் இல்லையா, அவர் ராசி சக்கரத்தில் செவ்வாய்க்கு 10 சூரியனுக்கு 9 குருவுக்கு 5, 9 நின்றால் அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட நிலையில் பிறந்தாலும் அது தன்னுடைய உயர்வை நோக்கி பயணிக்கும். புரியுதா நான் சொல்கிறது? எப்படின்னா நம்ம எந்த வேணாலும் லக்னத்தில் பிறக்கலாம். நம்மளுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி இருக்கார் இல்லையா, அவர்
ராசி சக்கரத்தில் செவ்வாய்க்கு 10 சூரியனுக்கு 9 குருவுக்கு 5 9 நின்றால் நீ எந்த நிலையில் பிறந்தாலும் நீ பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அடைவாய் அப்படின்றத நம்ம எழுத்து சொல்லலாம். இதை காரணமாக வச்சுக்கணும். அதே இதில் தன லாபாதிபதி எப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ தன லாபம்னு சொல்கிறோம், அவன் மெயினாகவே அதுதான் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அருள் இங்கே இருக்க சம்பாதிச்ச பின்னாடி இறைவனை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அருள் இருந்தால் பொருள் வரும்ன்றிருக்கான். அப்போ அருள் 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த 9ஆம் இடம் தான் ஆலயம். நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம், ஏன் பெரியவங்களை வணங்குகிறோம், ஏன் மகான்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா 9ஆம் இடத்துல தான் அத்தனையும் இருக்குது, தனுசில் தான் இருக்குது. அப்போ ஒரு ஹோமம் நடத்துகிறோம், ஒரு யாகம் நடத்துகிறோம், வேள்வி பெருசாக பண்ணுறோம், அதில் போய் கலந்துக்கிறோம். அப்போ 9ஆம் இடம் என்ற அருளை தேடி செல்லும்போது அந்த அருள் நமக்கு பொருளாக மாறும், பொருளை கொடுக்கும். இதைத்தான் தனஸ்தானம். அப்போ நிதிஸ்தானத்தினுடைய நிலை வந்து அதனுடைய பிரதிபலிப்பு தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தினுடைய நிலை எங்கே இருக்குது? 9ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்தினுடைய சுற்றும் 9ஆம் இடத்துல தான் இருக்குது. நீ அங்கே போக போக உனக்கு 2ஆம் இடத்தினுடைய விருத்தி நடக்கும். அப்போ தன 10ஆம் இடம் நீ கர்மாவை நோக்கி வந்திருக்க. தனம் எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்கு. நிதி 9ஆம் இடம், அதை எப்படி அடையலாம்? லாபம், நீ நன்மை அடையக்கூடிய நிலை. இப்போ நம்ம ஆனந்தி பேசும்போது கூட ஒரு விதம் சொல்லிச்சு, பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லிச்சு. பணபரத்துக்கு அது ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. நான் அதை பாராட்டுறேன். இதில் என்னென்னா, சார் நான் ஒரு வியாபாரி, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வியாபாரம் பார்க்குறீங்க, நீங்கள் காசு கொடுத்தா நான் ஒரு பொருளை கொடுக்க போகிறேன். இதானே நியதி. நீ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம், இதுதான் தத்துவம். நீ யாரை சார்ந்து இருக்கிறாய், உன்னை யார் சார்ந்து இருக்கிறார்கள், இதுதான் உலக தத்துவம். இதை மீறி நடக்க போகிறதில்ல. உன்னுடைய 2ஆம் இடம் இல்லையா, அது 8ஆம் இடத்துக்கு போகுது. 8ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா? நீ என்கிட்ட பண்ட மாட்ட வைக்கிற. 5ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், 11ஆம் இடம் லக்கணத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உன் காசு எனக்கு வருது, எனக்கு தன லாபம். என் காசு ஓன்ட்ட வருது, உனக்கு தன லாபம். அதான் 2 5 8 11. சரியா? இது உலகியலோடு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அதை தான் பணபரம் அவன் பிரிச்சிருக்கான். அப்போ 1 5 9 ராஜகேந்திரத்தில் ஒன்று இருக்குது. ராஜகேந்திரத்தை பற்றி பேசணும்னா அது ஒரு, ஆனால் 2 5 8 11 எங்கே இருக்குது? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அப்போ 7ஆம் இடத்துக்கு 2 11, லக்கணத்துக்கு 2 11, 2 5 8 11 பரஸ்பர பொருளாதார பரிவர்த்தனைகள். இப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா, மெயினாக கவனிச்சுக்குங்க, நம்மளுடைய தனஸ்தானாதிபதி நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த தனஸ்தானாதிபதி நவாம்சத்தில் போய் உட்கார்ந்த வீட்டதிபதி இருக்கார் இல்லையா, அவர் ராசி சக்கரத்தில் அந்த அர்த்த திரிகோணம் இருக்கு இல்லையா, ரிஷபம் கன்னி மகரம், இதில் நின்றுச்சுன்னா அவனுக்கு நல்ல உயர்வான உத்தியோகத்திலையோ தொழிலையோ நல்ல மேன்மை அடைவான் அப்படின்றது இயற்கை. ஆனால் அதை விட என்ன அப்படின்னா, நம்மளுடைய தனஸ்தானம் இப்போ லக்னாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து இந்த 4 பாவங்களில் லக்னமும் லாபாதிபதியும், சரியா, அல்லது 2 கூடையவனும் லாபாதிபதியும், இவங்க 2 9 10 11ஆம் பாவத்தில் இருந்தால் குறைவில்லாத செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இதை தனஸ்தானாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி குரு, அதாவது குருவுக்கு 2ல் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அதோட காரக ரீதியாக பொருளாதார இழப்பை தான் சந்திப்போம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குருவுக்கு 2ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக ரீதியாக நீங்கள் பொருளாதார சேதத்தை அடைவீர்கள். இதில் மாற்றம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன், இப்போ வேண்டாம், டைம் ஆகிடும் என்ன. ஆனால் குருவின் பார்வையில், குருவின் பார்வையில் குருவுக்கு 5 9, அப்போ தனஸ்தானம் எங்கே இருக்கணும்? குருவுக்கு 5 9ஆம் இடத்தில் நின்றால் அவனுக்கும் வற்றாத செல்வத்தை அது தந்தருளும். அந்த 2ஆம் பாவத்துக்கு மட்டும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரி. இதை விட என்ன அப்படின்னா, நம்ம லக்கணத்தினுடைய நிதி ஸ்தானாதிபதி 9 கூடையவர் பாக்கியாதிபதி, அவருக்கு 2ல் தனஸ்தானாதிபதி நின்ட்டார்னு வைங்க, சும்மா செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பாக்கியாதிபதி நின்ற வீட்டிற்கு 2ல் தனஸ்தானாதிபதி. இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ கடகலக்கணம் எடுத்துக்கோங்க. கடகலக்கணத்து பாக்கியாதிபதி யார்? குரு தானே. குருவுக்கு 2ல் சூரியன் நிற்கிறார். இப்போ நம்ம சொல்லுவோம், டே உனக்கு செல்வ செழிப்பு கொட்டும்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குருவுக்கு சூரியன் வேதகன்.
இங்கே வேதகனை எடுக்கணும். அப்போ இந்த வேதகனை தூக்கணும். அப்போ இப்போ கொடுக்கும், எப்போ கொடுக்கும்? காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி ஆகிய குரு தகப்பன் காரகனாகிய சூரியனுக்கு வேதகனாக கொடுத்துருக்கான். தகப்பன் காலத்திற்கு பின்பு தான் அதை கொடுக்கும். அது வரைக்கும் அவனை கொடுக்காது. இப்படி பல்தரப்பட்ட விஷயங்களில் ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் நிறைய எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன், டைம் இல்லை. ஆனாலும் இப்போ நான் கொடுத்ததை இந்த 4ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், சரியா? அப்போ 4ஆம் பாவத்துக்குள்ள இன்னும் இருக்குது. அந்த 5-12 அந்தரங்க ரகசியம் மட்டுமல்ல, அதில் நம்ம வாழ்க்கையினுடைய பொக்கிஷங்கள் அதில் தான் இருக்குது. நீங்கள் புதையல் எங்கே இருக்குது? 4ஆம் இடத்துல தான் இருக்குது. என்ன எல்லாம் 8ஆம் இடம்மா என்ன? ஆமாம், 8ஆம் இடம் எது? 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் தானே 8ஆம் இடம். அப்போ நீ போன ஜென்மத்தில் ஏதாவது ஒன்று புதைச்சி வச்சுருந்தா தான் 8ஆம் இடம் எடுத்து கொடுக்கும். இந்த ஜென்மாவில் உனக்கு எதில் எடுத்து கொடுக்கும்? 4ஆம் பாவத்தில் தான் எடுத்து கொடுக்கும். அப்படி தானே? 5ஆம் இடம் முன் ஜென்மா, 5க்கு 4 8. போன ஜென்மத்தில் நீ எதுவும் புதைச்சி வச்சுருந்தா தாட்டா 8ஆம் இடம் உனக்கு கொடுக்கும். இப்போ போய் எனக்கு புதையல், இந்த புதையல்னு வீணாக போனவங்க நிறைய பேர் தெரியுமா? சதுரங்க வேட்டை நிறைய பேர். என்கிட்டலாம் இந்த ஆன்டிக்ஸு, இரிடியம், கோஷ் நிறைய வந்துச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வந்து உட்காந்தாங்கன்னு, சரி உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் தரேன், ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடணும், வச்சுக்கவே மாட்டேன், சாமி வெளியே போனி ஏண்டா. இப்போ அதுதான் சொன்னார்ல, உழைக்காமல் சம்பாதிக்கணும் நினைக்கிறவனுக்கு ஒருபோதும் நம்மகிட்ட இடமே கிடையாது. சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன், உழைக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது, உட்காருடா உட்காரு, உனக்கு வழிபாட்டு நான் வழிபாடு சொல்லித்தரேன்டா போடா. எஸ் ஆமாம் சார், எப்படிப்பட்டவனுக்கும் நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையை வந்து சரியாக சொல்லி இங்கே. பரிகாரம் என்பது ஹம்பக். நான் பரிகாரத்துக்குள்ளே வரவே மாட்டேன். நீங்கள் தலையில்னாலும் பரிகாரத்துக்குள்ளே வர மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் பரிகாரம் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன், சரியா? நான் வழிபாட்டுக்கு வர்றீங்களா, உங்களை வழிபாட்டில் நான் வந்து உங்களை வழிபாடு செய்ய சொல்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நடக்கலைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், சரியா? நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு வாழ்த்துக்கள் வந்து ஏன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் என்னை வாழ்த்துறேன். அவங்க என்னை ஜாதகம் பார்த்தவங்க கிடையாது, யூடியூப்பில் பார்த்து வழிபாடு பண்ணி என்ன நடந்த சம்பவத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாமி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், இப்போ தான் நான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபிட்ச இது நம்ம சொல்லியா, நம்ம 10 விஷயம் எதிர்பார்க்கலையே, அதுதான் நமக்கு வேணும். அவன் வாழ்த்துறான், நம்ம நல்லா இருப்போம். இப்போ நீங்கள் வாழ்த்துங்க, எல்லோரும் என்னைய வாழ்த்தணும், நான் உங்கள் வாழ்த்துக்களை நான் வந்து பெறணும். ஏன்னா நீங்கள் வாழ்த்தினா தான் நான் நல்லா இருக்க முடியும். நான் பெரியவன் நினைக்கலாம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் வாழ்த்துறதுல தான் நான் என்னுடைய இது இருக்குது. அதனால் நம்ம இன்னும் நிறைய மூலத்திருவனம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்தையும் எப்படி எடுத்து இயக்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பாவத்தையும் இயக்கக்கூடிய ஒரு அம்மா கேட்டுச்சு, இந்த 12 பாவத்தை இயக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் இருக்குதுன்னு சொன்னேன். உடனே அது சாமி அதை நீங்கள் உடனே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பாவத்துக்கு 5 லட்சம் ரூபா. பின்னங்கால் படையில் ஓடி போயிட்டாங்க சார். ஒரு பாவத்தை இயக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாவத்தை இயக்கணுமா இல்லையா? ஒரு பாவத்தை இயக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது, உன் ஜாதகத்தில் தான் இருக்குது. நான் என்ன கடவுளா மேலே இருந்து பார்த்து உனக்கு சூரியன் இப்படி செய்வார் சந்தி அதான் சொல்ல போகிறேன், உன் ஜாதகத்தில் எடுத்து சொல்ல போகிறேன். அப்போ ஒவ்வொரு பாவத்தின் திறவுகோல் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ நாம் என்ன எடுக்கணும், லக்கணத்தினுடைய திறவுகோல் எது அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ தான் நாம் நல்லா இருக்க முடியும். சார் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சோகம் இருக்குது சார், அதை அனுபவிக்க முடியாமல் அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறானே, அனுபவிக்கணும்ல. அப்போ அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? லக்கணம் வலுவாக இருக்கணும். அதில் ஆன்ம வழியில் இருக்கக்கூடிய சுகமேன்மைகளா, ஆன்மா அடையக்கூடிய சுகமேன்மைன்னு ஒன்று இருக்குது, இந்த சரீரம் அடையக்கூடிய சுகமேன்மை ஒன்று இருக்குது, சரியா? இதுக்குள்ளேயே அதாவது காரண சரீரம், காரிய சரீரம், சூட்சும சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே எத்தனை இருக்குது? இந்த 3 இருக்குது. காரணம், காரியம், சூட்சுமம். இந்த 3 சரீரத்தை இயக்கக்கூடிய பாவம் எது? இது தெரிஞ்சால் நீங்கள் உலக மேதை, அவ்வளோதான், சரியா? இதை இன்னொரு இதில் நம்ம பேசுவோம், ரைட்டா? எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்கும் வளநாடு சித்தர் சாது சுப்பிரமணியன் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல அருளும் பொருளும் ஆரோக்கியமும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.